அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, நான் பன்னீர்லேயே வந்து கட்லெட் செஞ்சுருக்கேங்க. பன்னீர் பீஸாலாம் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. வெஜிடபிள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க, என்னென்ன எப்படி செய்யலாம், என்னென்ன சாமான்லாம் தேவைன்னு பார்க்கலாம். வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணிக்கலாம். கேரட்டை கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கோஸ் கட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வந்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி வந்து இது பச்சை பட்டாணி இல்லைங்க, இது கலர் பட்டாணி வச்சுருக்காங்களே, அதில் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளாரங்க ஒன்று, அதான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே இதை போட்டு செஞ்சாலும் செய்யலாம், இல்லை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அரை வெக்கடை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகா ஒன்று பெரிய சைஸ் இருக்குது. கேப்சிகம் இல்லைங்க என்கிட்ட, அதனால் இப்போ பச்சை மிளகா தான் இருந்துச்சு, அதை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்துச்சுன்னா அது செஞ்சு போட்டுக்கோங்க. அரை வெக்கடை நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம், இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் போடலாம். பன்னீர் பாருங்கள், 200 கிராம் பன்னீருங்க. அப்படியே தெரிவிக்கிறேன். தெரிவிக்கிட்டாங்க. இப்போ வந்து அடுத்து சீஸ் தெரிவிக்கலாம். இதில் பாதி சீஸ் போட்டால் போதும். பீஸாக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த சீஸ் இது. அதையும் தெரிவிக்கிட்டேன். நான் மல்லி இலை தூக்கிறேன். வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேங்க, நீங்கள் வந்து ஆயிலில் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டாலும் போடலாம், எப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் போடலாம். உப்பு தேவையான சேர்த்துக்கிறேன். ஒரிகானோங்க நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம போடணும், ஃப்ளேவராக இருக்கும். பீஸாக்கெல்லாம் போடுறோம்ல, அதுக்கு போடுறது. நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேங்க. இந்த சமயத்தில் நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டேங்க, அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கண்டிப்பாக ஒரு மெஞ்சக்கண்டி மைதா மாவு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் எண்ணெயில் விடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ டிசைன் மோல்டு இருந்துச்சுங்க, ஸ்டார் மோல்டு மாதிரிலாம் இருக்கும், அது மாதிரி அதில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஹாட் மாடல்லாம் இருக்குது பாருங்கள். இது இல்லாதப்போ நீங்கள் வந்து சும்மா சாதாரணமாக கட்லெட்டுக்கு செய்வோம்ல, கடல வடைலாம் தட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்டுக்கலாம்.
பாருங்கள் டிசைன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். எண்ணெயில் வந்து பிரியாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். இப்போ வந்து மேலே வந்து மாவுக்கு ரெடி பண்ணுறேன். மைதா மாவு ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இதை நனைச்சி விடுற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேங்க. 1 மணி நேரம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எடுத்துகிட்டு வந்து மைதா மாவில் அரைச்சி பிரெட் க்ரம்ஸை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார் மாடல் இது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இல்லாட்டி நமக்கு இந்த மாதிரிலாம் செய்ய வராதுங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் எடுத்து செய்யணும். இப்போ எண்ணெயில் பொரிக்கிறத காமிக்கிறேன். ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும். லைட்டான சூடில் தான் நம்ம போட்டுருக்கணும். போட்டுடணும். ஏன்னா சீஸு இதெல்லாம் வந்து ரொம்ப மென்மையானதுங்க. போட்டோன்னே மெல்ட் ஆயிரும். பார்த்து கவனமாக திருப்பி விடணும். ரெண்டு பக்கமும் சவந்து வந்த பிறகு எடுத்துக்கிட்டலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பன்னீர் கட்லட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கூடவே டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.